ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தினம் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் செயல்பட்டுட்டு வர ஐபிபிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது மக்களுக்கு. அதில் என்னால் முடிஞ்ச டவுட்ஸை கிளியர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இன்றைக்கி. இப்போது நீங்கள் ஐபிபி குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கன்சீவாக இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களோட ஸ்காலர்ஷிப்பு, மற்றபடி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இது பிரதான் மந்திரி, நிறைய திட்டங்களுக்கு இந்த கணக்குகளை துவங்க சொல்லிட்டதால் இப்போ நமக்கு மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி நிறைய கேஷ் இந்த ஐபிபி மூலியமாக வருது. அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறோம். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண பிறகு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. கார்டை தொலைச்சிட்டேன், எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியல, எனக்கு மெசேஜ் வரல, காசு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது மக்களுக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருக்குன்றதால இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கொடுத்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணும் போது அதில் உங்களுக்கு 175 ரூபா அக்கௌண்ட்டு ஓப்பனிங் ஃபீஸாக பிடிச்சிருவாங்க. 24 ரூபா தான் இருக்கும். உங்கள் பேலன்ஸில் 200 ரூபாய் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் 200 ரூபா போட்டேன், என் அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேணாம். உங்களுக்கு அதில் மினி ஸ்டேட்மெண்ட்டில் போய் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அடுத்த விஷயம், நீங்கள் உங்களோட மொபைலில் எந்த மொபைல் நம்பர் ஐபிபி ஓப்பன் பண்ணும் போது கொடுத்தீங்களோ அந்த மொபைலில் 7738062873 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், சிஃப் நம்பர் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் அந்த கார்டை தொலைச்சிட்டிங்க, உங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரில, கஸ்டமர் ஐடி தெரிலன்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு யார்ட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஐபிபிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அந்த மொபைல் நம்பரில் மெசேஜில் கெட் சிஃப்னு போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கரெக்டாக ஆதார் டேட் ஆஃப் பர்த்து தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துருப்போம், அதே டேட் ஆஃப் பர்த்தை கண்டினியூவாக கொடுக்கணும். இப்போ சாம்பிளுக்கு 01/05/1983 இப்படி அடிக்கணும். 01/05 ஸ்பேஸே இல்லாமல் கண்டினியூவாக டேட்டு, மந்த்து, இயர் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ண உடனே, உங்களுக்கு இதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு திரும்ப எஸ்எம்எஸ் வரும். அக்கௌண்ட் நம்பரும் கஸ்டமர் ஐடியும் உங்களுக்கு வித்தின் செகண்டில் உங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம யாரையும் போய்ட்டு அக்கௌண்ட் நம்பர் வேணும், எனக்கு இது கஸ்டமர் ஐடி வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது அக்கௌண்ட் அப்டேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஆதாரில் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது ஒரு அக்கௌண்ட்டில் அட்ரஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆதாரில் ஏதோ ஒரு கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ இல்லை அட்ரஸ் கரெக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, எனக்கு அது அப்டேட் ஆகணும்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ரீகேஒய்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களோட ஆதார், உங்கள் கைரேகை வைக்கும் போது உங்கள் ஆதாரில் புதுசாக என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கீங்களோ அது ரீகேஒய்சி அப்டேட்டட் ஆகிடும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஒன், விர்ச்சுவல் டெபிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரூபே செலக்டில் போயிட்டு ரூபே டெபிட் கார்டை செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஆப்ஷனில் சப்மிட்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். அப்போ பேலன்ஸில் 25 ரூபா பிடிச்சிப்பாங்க உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டை வச்சு நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரியே சேம் உங்களுக்கு ஜிபே கூட லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஐபிபியில் உங்கள் பேலன்ஸ் என்ன, எனக்கு மெசேஜே வரல ஆனால் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 7799022509 இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு மிஸ்டு கால் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு உங்கள் பேலன்ஸ் மெசேஜில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், மினி ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா 7799022708 மினி ஸ்டேட்மெண்ட் வந்துடும். கஸ்டமர் கேரில் உங்களோட ஏதாவது குறைகள் நிறைகள் இருக்குது சொல்லணுன்னா 155299 நம்பருக்கு டயல் பண்ணி கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஆதார், மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், அவங்க கொடுக்குற 12 இலக்க அக்கௌண்ட் நம்பர், இது 3மே லிங்க்கில் இருக்கும். உங்களோட கார்டு தொலைஞ்சிருச்சுனால நீங்கள் பயப்படவே வேணாம். நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆதார் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு பணம் எடுக்க போட எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு மொபைல் ஆப்பாக யூஸ் பண்ண தெரியலன்னா ஆஃபீஸ்க்கு நேரில் போங்க. உங்களுக்கு மொபைல் ஆப் யூஸ் பண்ண தெரியும்னா
நான் இன்னமும் நிறைய வீடியோ தரேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.